அதனால இப்போ உங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு பய உணர்வு உங்களுக்குள்ள வரலாம். இதுவரைக்கும் அந்த பயமே எனக்கு இல்லை பாஸ்டர். ஆனால் என்னமோ தெரில, இப்போ நான் ரொம்ப பயப்படுறேன். நான் ரொம்ப தைரியமான ஆள். அவர் இறக்கும் போது கூட நான் பயப்படலை, அவர் என்னை விட்டு போகும்போது கூட நான் பயப்படலை. ஆனால் கொஞ்சம் நாட்கள் தாண்ட ஒரு ஏஜ் தாண்ட உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளும் விரோதமாய் வர பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த அதற்கு பிறகு, இல்லைன்னா பிள்ளைகள் கல்யாண வயசை தொட்டதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு முன்பாக நின்று, இனி எப்படி என் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டா, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா, என்னை யார் பாப்பா, நான் எங்கே போவேன், யார் என்னை வச்சுக்குவா, யாருடைய வீட்டில் நான் இருப்பேன், யார் எனக்கு கடைசி வரைக்கும் இருப்பாங்க. எப்படியோ கொஞ்ச நாட்களாய் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஒரு பயமாக இருக்குது பாஸ்டர். எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு நினச்சாலே பயமாக இருக்குது. நான் ரொம்ப தைரியமாக இருப்பேன். ஆனால் அவங்க அத்தனை பேரையும் பார்த்து கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகார் இடத்துல அன்னைக்கு பேசும்போது என்ன பேசினார் அப்படின்னு சொன்னா, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. உன்னுடைய கணவனார் உன் கூட இருந்து காரியத்தை செய்கிறதை விட நான் உனக்கு கூட இருந்து எல்லா காரியத்தையும் நான் செய்வேன். உன்னை நான் பத்திரப்படுத்துவேன். உங்களை அழைச்சவர் உங்களை நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார். நீங்க எந்த விதத்திலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், முதிர் வயதிலும் உன்னை நான் கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்க